யார் நினைச்சாலுமே நம்ம கயலையும் எழிலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து கடைசியில் நம்ம கயலோட குடும்பத்தை விட்டும் கையில் விட்டும் இப்போது நம்ம எழில் இந்த வீட்டை விட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போது சிறப்பான சம்பவம் அமைஞ்சிடுச்சு. அதாவது நம்ம எழிலுக்கு அவங்களோட மைண்டுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி தோணுனதும் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதே மாதிரி அக்கம் பக்கம் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து பேசியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி வந்து இந்த மாதிரி நிறைய தப்புகளை செஞ்சுட்டு இருந்தாரு. தப்புகள் செஞ்சாரு அப்படின்றதையும் தாண்டி அவர் நல்லவராக இருக்கும்போதும் கூட வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கள்ள நோட்டு பாத்துறது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்மளோட தேவைக்காக வந்து இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு தயாரானார் இல்லையா. அப்போது இதை ஏன் பண்ணிக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எழில் சந்தேகப்பட்டார். அதாவது இதை சந்தேகம் கூட கேட்க முடியாது, அதாவது சொல்ல முடியாது, அதாவது தன்னோட மனசுக்குள்ளே தோணுது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னார். ஆனால் அதுக்குள்ள இப்போது நம்ம மூர்த்தியோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா தானம், அவங்க வந்து இப்போது அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு போயிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரையுமே கூட்டு கத்திட்டு இருக்காங்க. என் புருஷன்னா எப்படியா, நீங்கள் டைரெக்டாக கேட்க வேண்டியது தானே, எதுக்காக சந்தேகப்பட்டு இருக்கீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம எழிலுக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறது அப்படின்றது எதுவுமே தெரியல. அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா அவரும் வந்து இப்போ தப்பு பண்ணியிருக்காரு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது இப்போ வந்து அந்த மாதிரி வந்து அவரும் நினச்சிருக்கக்கூடாது. நம்ம மூர்த்தி கிட்ட டைரெக்டாக வந்து கேட்டிருந்தாரு அப்படின்னா இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதுவும் நம்ம கயலையும் எழிலையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக வெளியே ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது இங்கே வந்து கயலோட குழுப்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த சிவசங்கர் இருந்துட்டு தன்னோட பிள்ளையா கயல் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்க இந்த மாதிரி சூழலில் இப்போது இங்கே நடக்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசாக மாற ஆரம்பிச்சிடுது. ஒரு பக்கம் தனம் இருந்துட்டு யார் சொல்கிறதையுமே கேட்காம எதுக்காக இப்படி வந்து எழில் கேட்கணும், எதுக்காக எழில் தம்பி இப்படி பேசணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் எங்களோட அதாவது என் புருஷனை பற்றி பேசுறதுக்கு அவர் யார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏதோ மூணாவது மனுஷனை பேசுகிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைமில் தான் வந்து இப்போது நம்ம எழிலுக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிடுது. அதுலேயும் வந்து நம்ம எழில்கிட்ட எழில் நீங்கள் வந்து மூர்த்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டால் தான் இந்த விஷயம் அப்படியே சமாதானமாக ஆகும், இல்லைன்னா அண்ணி வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன பேசிகிட்டு இருக்க கயல் நீ, அதாவது நான் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா, நான் என்ன சொன்னேன், மூர்த்தி இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். மூர்த்தி தான் இதை பண்ணார், அந்த கள்ள நோட்டை மாற்றி வச்சது மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா, ஆனால் அதுக்குள்ளே இவங்க எவ்வளோ பேச்சு பேசிட்டாங்கன்னு நீயே பார்த்தல. இப்போது நான் மன்னிப்பு கேட்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நான் உண்மையிலேயே தப்பு பண்ணல, நான் இப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன், ஆனால் இவங்க தான் வந்து இதை பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஒரு பக்கம் நம்ம எழில் இருந்துட்டு என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது, ஒரு பக்கம் வந்து இப்போ மூர்த்தி இருந்துட்டு அமைதியாக இருதானோ எந்த பிரச்சனையும் இல்லை, மாப்பிள்ளை தானே சொன்னார், வேறு யார் சொன்னாங்க, நான் செஞ்ச தப்புகள் அந்த மாதிரி, அதனால் வந்து மாப்பிள்ளையும் இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு, அவர் நினச்சதுலையும் எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எதையுமே கேட்கறது கிடையாது. நீங்கள் யார் என் புருஷனை பற்றி தப்பாக பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழில ரொம்ப இதாக பேச ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கையில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுனதுனால எழில் வந்து மனசு உடஞ்சு போயிடுறாரு. கையில் இப்படி வந்து விட்டு கொடுத்துட்டாங்களே, நமக்காக பேசலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க எல்லாருமே. அதே மாதிரி கயல் இருந்துக்கிட்டு, அதாவது இங்கே வந்து நம்ம மூர்த்தி கிட்ட தனம் வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் என்னால் இங்கே இருக்க முடியாது, அதே மாதிரி இவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா நான் இங்கே இருக்கேன், இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக போகணும், நானே இந்த வீட்டை விட்டு போகிறேன், இனிமேல் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி எழிலே சொல்லிட்டு இங்கேருந்து வந்து கிளம்புறாரு. உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் கயல் இருந்துட்டு எழில் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன் இவ்வளோ இது ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இனிமேலும் வந்து நான் இங்கேருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் வந்து என் மனசில் நினைக்கிறத கூட சொல்லக்கூடாது அப்படின்னா என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி நான் சொல்கிறது தப்புனா இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ கூட வந்து என்னை தப்பாக நினச்சிட்டல, நான் மூர்த்தி அப்படின்னு நினச்சது இந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னேன், இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏற்கனவே வந்து விக்னேஷ்
மாப்பிள்ளை சொன்னது தான் கரெக்டு, அதாவது விக்னேஷ் அவர் சொன்னது தான் கரெக்டு, அவர் சொல்கிற மாதிரி தானே நீங்களும் பண்ணுறீங்க, இப்படி இந்த குடும்பத்துக்கு வந்த மாப்பிள்ளையை அசிங்கப்படுத்தலாமா அவமானப்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் இந்த பிரச்சனை பெருசானது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அதாவது கோவத்துலையும் வேகத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனம் என்னென்னமோ பேசிட்டாங்க. அது எல்லாமே நம்ம எழிலோட மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் எழில் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கயல் வராங்க. நில்லுங்க எழில், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகாதீங்க, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், நானே மன்னிப்பு கேட்குறேன், கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எழில் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அவரோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. ஏன்னா தனம் அவ்வளோ பேசிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தனம் இவ்வளோ பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா கையில் இருந்துட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காடுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி இருந்துட்டு தனம் இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடாத, உன்னால் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா, மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே சும்மா சந்தேகம் கூட இல்லை, இந்த மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஆனால் அதை வச்சுக்கிட்டு கடைசியில் மாப்பிள்ளையே இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டல, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு மூர்த்தி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா மூர்த்திக்கும் பயங்கரமான கோவம் வந்துடுச்சு, இப்பெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதே மாதிரி கயல் நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமா, என்ன நடக்குது, மாப்பிள்ளை இப்போ எங்கே போனார், மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரொம்பவும் கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்காரு, அவரை நான் எப்படி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கயல் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே இங்கே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதெல்லாம் வந்து தேவையா, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சது, கயலோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் மாறவே மாறாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் கயல் வந்து பார்த்தீங்கன்னா எழிலோட மனசை மாற்றி தான் ஆகணும். அதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த விஷயம் எல்லாமே இந்த சிவசங்கருக்கு தெரிய வந்துச்சு. நம்ம கயலோட வீட்டில் கயல் கூட இப்போது எழில் இல்லை, எழில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அங்கேருந்து வந்துட்டான் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கரே அடுத்ததாக அவங்களோட வேட்டையை ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கயல்கிட்டேருந்து எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழில பிரிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு பல நாள் கனவு, அதில் ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக நம்ம எழில் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுறாங்க. டேய் எழில், இப்போவாச்சு பார்த்தியா அந்த குடும்பத்தில் எல்லாருமே உன்னை அவமானப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க, கயல் கூட உன்னை கை விட்டுட்டா பார்த்தியா, இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும், இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, அந்தளவுக்கு ரொம்ப வந்து இப்போ என்ன தப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, இந்த கயலோட குடும்பமே இப்படி தான், நீ முதல்ல வாப்பா, உன்னை ராஜா மாதிரி நான் வச்சு பார்த்துக்கிறேன், உனக்காகவே வந்து இப்போ என்ன தீபிகா ஜெயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை கூப்பிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் கூட வந்து இப்போ என்ன கட்டி வைக்கிறேன், அப்போ தான் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனால் நம்ம எழில் கோவப்பட்டு வந்தார தவிர கயலை முழுசாக வெறுத்துறாரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கயல் கூட ஒன்று சேர தான் போகிறாங்க, கயல் கூட சேர்ந்து வாழ தான் போகிறாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரிவு வர்றதுக்கு காரணம் யார், தனம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.